கைஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட எல்லா லெவல்ஸும், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜியில் மெயின் இம்பார்ட்டன்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் அட்வான்ஸ் லெவலும் தான். இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இதை வச்சு அக்யூரேசியாக எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எப்படி க்ரியேட் ஆகும், அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது, எல்லாமே நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில் கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ட்ரியை பற்றி பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,770 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் கைஸ் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,765 பக்கமாக இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு பக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்தில் மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே வந்துருச்சு. 23,715 கிட்டே வந்துருச்சு மார்க்கெட்டு. ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்சைட் மார்க்கெட், அதாவது ஹையும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. இந்த மாதிரி மார்க்கெட்டில் எப்போதுமே ப்ரீமியத்தை கரைப்பாங்கன்றது நம்ம எல்லா டெய்லி வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்சைட் மார்க்கெட்னாலே ப்ரீமியத்தை கரைப்பாங்க. ஆனால் இன்சைட் மார்க்கெட்டில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ட்ரேட் எடுக்காதீங்க, ப்ரீமியம் கரையும், எல்லாமே நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒன் சைட் மார்க்கெட்டில் தான் எடுக்க முடியும் அப்படின்னு. ஆனால் ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒன் சைட் மார்க்கெட்லேயும் ப்ரீமியம் டிகே பண்ணுவாங்க, இன்சைட் மார்க்கெட்லேயும் டிகே பண்ணுவாங்க. எப்படி பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு சைடு ப்ரீமியத்தை கரைச்சி ஒரு சைடு ஏற்ற தான் செய்வாங்க. இதுதான் ஆப்ஷன் மார்க்கெட்டில் உள்ள யதார்த்தம். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏதாச்சும் ஒரு சைடு கரைஞ்சால் ஏதாச்சும் ஒரு சைடு ஏற தான் போகுது. ஓகேங்களா? அது கண்டுபிடிச்சி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி, அதுதான் அட்வான்ஸ் லெவல், அதுதான் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அதுவும் நம்ம லெவலை வச்சு நம்ம லெவல் எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப அக்யூரஸியாக ஒர்க் ஆகுமோ அதை ஃபில்டர் பண்ணி நம்மளே தெளிவாக கொடுத்துருக்கோம். அதுதான் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணுறோம். வேறு எதையுமே நம்ம ப்ரீமியம் கால்குலேஷனு, ப்ரீமியம் மீட்டிங் பாயிண்ட்டு, அதாவது தேவையில்லாத ஆராய்ச்சிகள், அதாவது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? அதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகுது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் சார்ட்டில் உங்களுக்கு தெளிவாக தெரிய போகுது. அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? அதனால் மற்ற எதையுமே நீங்கள் பார்க்காம அந்த ஸ்ட்ரக்சர், நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லி கொடுக்குற ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான அழகான ஒரு 2-3 செட்டப், அவ்வளோதான். அந்த செட்டப் வந்தால் மட்டும் என்ட்ரி, இல்லைனா சைலண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஏன்னா அந்த என்ட்ரி தான் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஓகேங்களா? ஓகே கைஸ், இதுதான் ஆப்ஷன் மார்க்கெட்டில் உள்ள சில விஷயங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போ 23,720 பக்கமாக இருக்கும்போது 23,700 காலும், 23,750 காலும், அதேமாதிரி மேலே 23,800 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? ஆக்சுவலாக மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட்டுனாலே நம்ம 2 சைடு ப்ரீமியத்தையும் செக் பண்ணிவிட்டு யார் வீக்காக இருக்கா, யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்து தான் நம்ம என்ட்ரியே எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்தது யாரை அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,750 தான் போய் பார்த்தோம் நம்ம. ஏன்னா நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அவன் தான் ஃபஸ்ட்டு லோ கிட்டே வந்தான். ஓகேங்களா? நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அவன் தான் ஃபஸ்ட்டு லோ கிட்டே வந்தான். ஓகேங்களா? அதாவது அவனோட லோ எஸ்டர்டே லோ 69. அவன் பாருங்கள், நியர்பை கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்டு கிட்ட தான் 73 திரும்புது மார்க்கெட். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இங்கே லோவை டச் பண்ணாலே நம்ம 69-70 என்ட்ரி கொடுத்துடலாம். இதை லோக்கு ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட் வச்சுக்கலாம். அதாவது 70 அப்படின்னா 55 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் இது. ஏன்னா லோவை உடைச்சா மார்க்கெட் லோவை உடைச்சிருச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்க தேவையில்லை, வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன் நம்ம இவனை இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஆக்சுவலாக கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் உடைக்காமல் இவன் லோ உடைக்கக்கூடாது. அந்த ரீசன்னால நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்போது 70ன்ற இடத்துல நம்ம தெளிவாக என்ட்ரி எடுக்கலாம், இல்லை 75 எடுக்கலாம்.
ஏன்னா இங்கேயே திரும்புது மார்க்கெட்டு ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது திரும்புறது எப்படி நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்து இங்கே இது இப்போ ஒரு லெவல் இருந்தால் அந்த லெவலில் வரும்போது தொடும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அட்வான்ஸ் லெவல் இங்கே இருக்குதுன்னா அது தொடும்போது எடுக்கலாம். இல்லை ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்குது, இதை தாண்டும் போது இதில் வரும்போது எடுக்கலாம். ஆனால் தனியாக இங்கே முன்னாடியே ஒரு 5 பாயிண்ட் முன்னாடி திரும்புறது எப்படின்னா, ஒரு கரைஞ்சிட்டு வரான் அப்படின்னா, ஒரு 2 கேண்டில் புல் கேண்டில் வருது அப்படின்னாலே, ஒரு 2 கேண்டில் புல் கேண்டில் வருதுனாலே, பெரிய கேண்டில் இருந்தால் ஒரு கேண்டில் போதும், சின்ன கேண்டில் இருந்தால் 2 கேண்டில் ஆனவொடனே அந்த லோவை ஸ்டாப் லாஸாக வச்சு கூட நம்ம திரும்பும்போது எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க 80ல் எடுக்கிறீங்கன்னா லோ கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். 80 அப்படின்னா கண்டிப்பாக 15 பாயிண்ட்னா எவ்வளோ, 65. ஓகேங்களா. அப்போ அந்த லோ கீழே எவ்வளோ அழகான ஸ்டாப் லாஸ் பாருங்கள், 65. ஓகேங்களா. இங்கே எடுத்திருந்தா கூட ஓப்பன் வரைக்கும் நீங்கள் டார்கெட் வைக்கலாம். 80 அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு 105ன்றது ஓப்பன் ப்ரைஸ். ஏன்னா ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் ஓப்பனை உடைப்பானாலும் தெரியாது நம்மளுக்கு. அப்போது ஓப்பன் வரைக்கும் டார்கெட் 25 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இல்லை எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பனை தாண்டி புல் பேக் ஆகும்போது கூட எடுக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள், ஓப்பன் ஆகி புல் பேக் ஆகி இவ்வளோ தூரம் போயிருக்கலாம். ஏன்னா இது உடைப்பானாலும் தெரியாது. அதனால் இங்கேயே எடுக்கிறது தான் சேஃப் நம்மளுக்கு. ஸ்டாப் லாஸும் உங்களுக்கு சூப்பர் ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட். ஓகேங்களா. அப்போது இது ஒரு என்ட்ரி. சப்போஸ் இதை எடுக்க விட்டாங்க, இதை இங்கே எடுத்துருக்கலாம். இங்கே எடுத்தால் கண்டிப்பாக 15 பாயிண்ட் 105ல் நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா 15 பாயிண்ட் 90 தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. இந்த பெரிய கேண்டிலில் பாதி வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதை அடித்தா விட்டுடலாம் நம்ம அதோட. ஓகேங்களா. இதில் எடுத்திருந்தால் கூட மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, 165 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 105 165 ஒரு 60 பாயிண்ட் போயிருக்கான். ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து பாருங்கள், இவனும் கால் ஆப்ஷனும் ஐயை உடைக்கல. 2 பேருமே ஐயை உடைக்கல. 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே இருந்தவங்க. ஆனால் கால் ஆப்ஷன் ஓப்பனை தாண்டிட்டான். ஓகேங்களா. ஓப்பனை தாண்டி ஐயை உடைக்கல. அப்போ இவன் ஐயை உடைக்கலன்னா புட் ஆப்ஷனும் லோ உடைக்கக்கூடாது. அப்போது புட் ஆப்ஷன் லோ உடைச்சிட்டு போயிட்டே இருக்கிறான் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் திரும்ப போகிறான்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் என்ட்ரி நம்மளுக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அவனை கரைக்கிறாங்கன்றது தெரியும். ஆனால் இவன் வந்து அவனை கரைச்சாலும் அவன் திருப்பியும் பர்ஃபார்ம் பண்ணுவான்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா. இவன் வந்து இவன் ப்ரீமியம் அதிகமாகும்போது அவன் ப்ரீமியம் கம்மியாகும். அப்போது அவன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பர்ஃபார்ம் பண்ணுவான். அதுக்கப்புறம் இவன் வந்து கரைவான். இதே தான் மாற்றி மாற்றி கரைக்கிறது தான் இன்சைட் மார்க்கெட்டில் நடக்கும். ஓகேங்களா. அது எப்படி வேணால் கரைப்பாங்க. இந்த மாதிரி லோலேருந்து ஐக்கு எடுத்துன்னு போவாங்க. சில டைம் வந்து அப்படியே ரேஞ்சு மாதிரி ஆக்கி ஒரு சின்ன ஒரு 20 பாயிண்ட்டுக்குள்ளேயே கரைப்பாங்க. சில டைம் பெரிய பெரிய வால்ட்டெல்லாம் நடக்கும். ஐயை உடச்சி போய் ஐயை கீழே உடைப்பாங்க. இந்த மாதிரி எப்படி வேணால் கரைப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் அழகாக இப்படி இந்த செட்டப் இருந்தால் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ட்ரி கால் ஆப்ஷன் அழகான ஒரு என்ட்ரி. லோ பக்கமாக இருந்தது. புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கல, அதனால் இவன் லோ உடைக்கூடாது. அந்த கான்செப்டில் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கான்செப்டில் எடுத்தோம். தெளிவாக ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2வது என்ட்ரி எப்போ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இவன் வீக்கானால் தான் எடுக்கணும். ஆக்சுவலாக அதாவது 750 கால் ஆப்ஷன் வந்து வீக் ஆனால் தான் நீங்கள் எடுக்கணுமே. ஓகேங்களா. அவன் எப்படி வீக் ஆகிறத கண்டுபிடிக்கிறது, நம்ம எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் அவன் வீக் ஆகலாம். எத்தனை மணிக்கு? கரெக்டாக 1:30 மணிக்கு. எந்த ஓப்பனை தாண்டி நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோம், ஒரு ப்ரீமியத்தோட எஸ்டர்டே லோ எஸ்டர்டே ஐ ஓப்பன் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு அட்வான்ஸ் லெவலில் ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு அவன் பாருங்கள் தெளிவாக 1:30 மணிக்கு வந்து அவன் ஓப்பன் ப்ரைஸை கீழே உடைக்கிறான். இந்த இடத்துல உடைச்சி மேலே போகிறான். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி மேலே போக முடியாமல் கீழே வரான். இந்த இடத்துல தெளிவாக உங்களுக்கு உடைக்கிறான். ஓகேங்களா. நல்லா உடைக்கிறான் பாருங்கள், அழகாக உடைச்சி கீழே வரான். அப்போது 1:30 மணிக்கு இந்த இடத்துல உடைக்கிறான் போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இவன் வீக் ஆகிறான். அப்போது அங்கே இருக்கிற இவன் ஐயா உடைக்கல, ஆனால் இவன் வீக் ஆகிட்டான். பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக் ஆகிட்டான். அப்போது 2வது புட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அப்போது அங்கே இருக்கிற இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,850 புட்டு. பாருங்கள் கரெக்டாக 1:30 மணிக்கு இவன் பாருங்கள் எங்கே இருக்கான் பாருங்கள். அவன் வீக் ஆனவொன்னே இவன் 1:30 மணிக்கு அழகாக எஸ்டர்டே லோவில் சப்போர்ட் எடுக்கிறான். எஸ்டர்டே லோ இதுதான் 23,850ஓட எஸ்டர்டே லோ 89. ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அட்வான்ஸ் லெவலாகவும் இந்த இடத்துல வந்து அவன் அட்வான்ஸ் லெவல்லையும் சப்போர்ட்டில் இருந்தான். ஆக்சுவலாக 83ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். அதுலேயும் அவன் சப்போர்ட்டில் இருந்தான். ஆக்சுவலாக 82 86ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா. அதுலேயும் அவன் சப்போர்ட்டில் இருந்தான். ஓகேங்களா.
அப்போது இவன் ஆல்ரெடி ரொம்ப நேரமாக சப்போர்ட்டில் இருக்கிறான். எத்தனை மணிலேருந்துனா காலையில் 10:30 மணிலேருந்தே அவன் அந்த இடத்த விட்டு நவரவே இல்லை. ஆக்சுவலாக எஸ்டர்டே லோவை உடைச்சாலும் ஏன் இவன் உடச்சி இன்னும் கீழே போயிருந்தாலும் இன்னும் நமக்கு அதிக பாயிண்ட் தான் கிடச்சிருக்கும். ஏன் போகல அப்படின்னா கால் ஆப்ஷன் ஐயா உடைக்கல, அதனால் மார்க்கெட்டும் ஐயா உடைக்கல, கால் ஆப்ஷனும் ஐயா உடைக்கல. ஓகேங்களா? அப்போது இவன் லோ உடைக்கக்கூடாது, அதான் ரூல், அதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஓகே, இது நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்போம். அதனால் ஸ்ட்ராட்டஜி வீடியோ வாங்கி கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். இல்லைனா புரியாது. ஓகேங்களா? அதனால் இவன் பாருங்கள் சப்போர்ட்லேயும் இருந்தான், இன்னொன்று எஸ்டர்டே லோவையும் தாண்டுறான் 1:30 மணிக்கு. அவன் வீக் ஆனவன தான் நடக்குது இதெல்லாம். 1:30 மணிக்கு அவன் வீக்காக வரான். அப்போ தான் இவன் தெளிவாக பிரேக் அவுட் பண்ணி புல் பேக்கில் வரான் பாருங்கள். பிரேக் அவுட் பண்ணி அழகாக புல் பேக்கில் வரான் பாருங்கள். புல் பேக் எதுக்கு வரான்? அவன் வீக் ஆனவனே இவன் புல் பேக்கில் வந்து போகிறான். அப்போது 90 என்ட்ரி எடுத்திருந்தா கூட எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். 50 பாயிண்ட் எவ்வளோ அசால்ட்டாக கொடுக்குறான் பாருங்கள். இதுதான் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி 2 என்ட்ரி காலும் பர்ஃபார்ம் பண்ணிச்சு, புட்டும் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. என்ன என்ட்ரி? ரெண்டுமே ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? 2 பேருமே ஐயா உடைக்கலை. ஓகேங்களா? ஐயா உடைக்காத காரணத்தினால அழகாக நம்ம லோ கீழே போயிருந்தாலும் நம்ம என்ட்ரி தான், லோ கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு என்ட்ரி தான். ஓகேங்களா? ரொம்ப 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 சிம்பிளான என்ட்ரி. அழகாக ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு டெய்லி ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? வேறு எந்த என்ட்ரியும் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல. அந்த மாதிரி இருந்தால் எடுக்க போகிறீங்க, இல்லைனா விட்டுற போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி ரொம்ப 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 சிம்பிளான என்ட்ரி தான் கைஸ். ரொம்ப கஷ்டமான என்ட்ரியோ ரொம்ப சொல்கிற மாதிரி பெரிய கஷ்டமாலாம் ஒன்றுமே கிடையாது. இதில் எந்த ஒரு ஆராய்ச்சியும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஒரு பெரிய பில்டப் பண்ணுற அளவுக்குலாம் இதில் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். மார்க்கெட் ஒன்று மேலே போகுது, ஒன்று கீழே போகுது, இல்லை மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் அந்த ஐலோக்குள்ளேயே இருக்க போகுது. இந்த 3 விஷயந்தான் மார்க்கெட் தொடங்கினதில் இருந்து நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். ஓகேங்களா? இதில் மேலே போனால் என்ன நடக்க போகுது? கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவா, கீழே போனால் புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவா. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகேங்களா? அதே இதில் ரேஞ்சில் தான் எல்லாருமே மாட்டுவாங்க. அந்த ரேஞ்சில் நம்ம எவ்வளோ அழகாக நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? மார்க்கெட்டு ஒன் சைட் போனாலும் சரி, இல்லை டவுன் சைட் போனாலும் சரி, இல்லை ரேஞ்ச் ஆனாலும் சரி, நம்மளுக்கு தேவை அந்த ஸ்ட்ரக்சர். அதாவது எந்த இடத்துல மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான், நல்ல இப்போ பாயிண்ட்டு கொடுக்குறான்றத நம்ம ஸ்ட்ராட்டஜிலேயே இருக்குது. இருந்தாலும் அதை சில பேரால் பார்க்க முடியலன்றதுனால நம்மளே அதை ரொம்ப நாள் செக் பண்ணி அதை கரெக்டாக எவ்வளோ அதில் சக்ஸஸ் ரேஷியோ இருக்குன்னு பார்த்து அதிக சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்குதுன்ட்டு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்போது அதை வச்சு மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணாலே போதுமானது. வேறு எந்த ஆராய்ச்சியோ எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பார்க்காம வெறும் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி தெளிவான மணி மேனேஜ்மெண்ட், தெளிவான டிசிப்ளின் ட்ரேட் மட்டும் இருந்தாலே நீங்கள் இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நீங்கள் வாரத்துக்கு ஒரு ட்ரேட் கிடச்சா கூட போதும். இதில் டெய்லி என்ட்ரி கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது, நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, நம்ம டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லி பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு தேவையே இல்லை. ஒரே ஒரு வாரத்துக்கு ஒரு என்ட்ரி எடுத்தாலே நீங்கள் மிகப்பெரிய ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. தெளிவாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரக்சரில் வர பர்ஃபெக்ட் என்ட்ரியை மட்டும் நீங்கள் எடுத்தாலே போதுமானது. இப்போ 2 சைடு மார்க்கெட் ஆடிச்சு, காலும் சேம் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் வந்தது, புட்டும் ஸ்ட்ராட்டஜி. இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்தாலே போதுமானது, 2 கூட எடுக்க தேவையில்ல. எடுத்துகிட்டு சைலண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம், எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இதில். ஓகேங்களா? ஓகே கைஸ், திருப்பியும் சொல்கிறதுன்னா, இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.